ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி. அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாபெரும் வெற்றி அடைவதற்கு அனைத்து தொண்டர்களும் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் முக்கிய மாவட்ட ஒன்றிய முக்கிய பொறுப்பாளர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், பிஜேபி கூட்டணியை தவிர்த்து ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி சங்கி பரிவாரர்கள் கூட்டணியை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் மிக வலுவாக இருக்கும் கட்சி விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, 2 கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, சரியா? இது போன்ற நிறைய கட்சி இருக்குது. அப்புறம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா புரட்சி பாரதம் இதெல்லாம் இருக்குது, புதிய தமிழகம், இப்படிலாம் அந்த கட்சிகள் இருக்குது. அவங்களாம் இப்போ ஆல்ரெடி அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, திமுகவை விட்டு வெளியேற ரெடியாக இருக்கிறாங்க, தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. திமுக அரசின் மீது கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய அதிருப்தி இருக்குது. ஆனால் அந்த வகையில் கூட்டணியை விட்டு, திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு அவர்களுக்கு எல்லோருக்கும் விருப்பம். ஆனால் அதிமுக பிஜேபியை விட்டு வெளியே வந்தால் இவர்கள் எல்லோரும் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகையால் எடப்பாடியார் அவர்களே, நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கி பரிவாரர்கள் கூட்டத்தை தவிர்த்து விட்டு தமிழகத்தில் இவர்களை கூட்டணி அமைத்து முன்னிறுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் அதிமுக மாபெரும் வெற்றியை சந்திக்கும். நீங்கள் பிஜேபியுடன் தான் இருப்பேன் என்று சொன்னால் அதிமுக மாபெரும் தோல்வியை தழுவும், தோல்வியை சரியும், தோல்வியை சந்திக்கும். இதுதான் உண்மை. அதிமுக தொண்டர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அப்படி நல்ல முடிவை எடுக்கவில்லை என்றால் நாம்